இந்திய குடியரசு தினம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று இந்தியா தனது அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்தி ஒரு குடியரசாக அதிகாரப்பூர்வமாக உருவானது. இந்த நாள் இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் அப்போது வரை பிரிட்டிஷ் அரசின் 1935 அரசியலமைப்பு சட்டமே நடைமுறையில் இருந்தது. ஜனவரி 26, 1950 முதல் இந்தியாவிற்கு தன்னாட்சி கொண்ட சொந்த அரசியல் அமைப்பு கிடைத்தது. ஜனவரி 26 என்ற தேதியை தேர்வு செய்ததற்கு காரணம் 1930ஆம் ஆண்டு இதே நாளில் இந்திய தேசிய காங்கிரஸ் பூரண சுதந்திரம் என்ற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதுதான். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு பேரவை மேற்கொண்டது. இந்த அரசியல் அமைப்பு உலகிலேயே மிக நீளமான மற்றும் விரிவான அரசியல் அமைப்புகளில் ஒன்றாகும். குடியரசு தினம் இந்தியாவில் மக்கள் அதிகாரத்தின் அடையாளமாகும். நாட்டின் தலைவர் இனி அரசர் அல்ல, மக்கள் தேர்ந்தெடுக்கும் குடியரசுத் தலைவர் என்பதே இதன் முக்கிய கருத்தாகும். ஜனவரி 26 அன்று இந்திய குடியரசுத் தலைவர் பதவியேற்றார். இதன் மூலம் இந்தியா முழுமையான ஜனநாயக குடியரசாக மாறியது. ஒவ்வொரு ஆண்டும் நியூ டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பு இந்தியாவின் ராணுவ வலிமை, பண்பாட்டு பல்வகைமை மற்றும் தேசிய ஒற்றுமையை உலகிற்கு எடுத்துக்காட்டுகிறது. இந்த நாள் இந்திய மக்களுக்கு உரிமைகள், கடமைகள் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. அரசியலமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமைகளை வழங்குகிறது. உலக அளவில் பார்க்கும்போது ஜனவரி 26, 1950 இந்தியா ஒரு சுயாதீன ஜனநாயக குடியரசாக நிலை பெற்ற நாளாக வரலாற்றில் பதிவானது. இது காலனிய ஆட்சியிலிருந்து விடுபட்ட நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. ஆகவே ஜனவரி 26 என்பது ஒரு விழா நாளை மட்டுமல்ல, அது இந்தியாவின் ஜனநாயக அடையாளம், அரசியலமைப்பு சுதந்திரம் மற்றும் மக்கள் அதிகாரத்தின் பெருமையை பிரதிபலிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும்.